வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இயற்கை, அழகு, ஆன்மீகம், வரலாறு என அனைத்தும் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கோட்டைகள், மலைகள், இயற்கையான மலைகள், அது மட்டும் இல்லாம பாரம்பரியம், பழமையான வரலாறு மிக்க கோயில்கள் வந்து அற்புதமான கோயில்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ங்க. அப்படி நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பழமையான சுற்றுலாத்தலங்கள் வந்து டாப் 10 என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க. வாழ்க்கையில மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வச்சிருக்கிறேன். இப்ப வெளி ஸ்டேட்ல இருந்து வரீங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வரீங்க, நாமக்கல் மாவட்டத்துல வந்துட்டு இங்க என்னென்ன பிளேஸ் வந்து பார்க்கக்கூடிய தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எந்தெந்த பிளேஸ் நாமக்கல் மாவட்டத்துல எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்ட்டு ஈஸியா உங்களுக்கு ஒரு புரிஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, டாப் 10ல வந்து 2 பிளேஸ் நான் வந்து சொல்லி இருக்கிறேன். அந்த 2 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜேட்டர்பாளையம் டேமுங்க, ரெண்டாவது வந்து போகனூர் காவேரி ரிவருங்க. இந்த 2 இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம 10வது இடத்துல கொடுத்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேட்டர்பாளையம் டேம் பாத்தீங்கன்னா இது காவேரி ஆற்றோட குறுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு அணை மாதிரி ஒண்ணு கட்டி இருக்காங்க. இது நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த ஜேட்டர்பாளையம் டேம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் இருக்குங்க. இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல இந்த தடுப்பு அணை கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து மழை அதிகமா வரும்போது தண்ணி அந்த படுகையில வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க அவ்வளவு இயற்கை ரம்மியமா இருக்கும். சுற்றுலாத்தலம் வந்து இப்ப வந்து பக்கத்துல இருக்கிறாங்க, ஒரு தண்ணியில குளிச்சுட்டு நம்ம காவேரி என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூங்காக்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஃபேமிலியோட நம்ம என்ஜாய் பண்றதுக்கு, குழந்தைங்க வந்து இந்த பூங்கால விளையாடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காவேரி ஆத்துல மீன்லாம் பிடிச்சு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு வறுவல் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்துதான் வந்து மோகனூர் காவேரி ரிவருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல வந்து இந்த தெற்க பக்கமா அமைஞ்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கரை ஒட்டியே தாங்க இருக்குது. இந்த மோகனூர் ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எப்படி சொல்லுவோம்னா வச்சுங்க, இந்த நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோயில், முக்கியமான எல்லா கோவிலும் ஒரு திருவிழா போடுறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, மற்ற எல்லா காரியங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா மோகனூர் ஆத்துலதான் தீர்த்த கூட எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜேட்டர்பாளையம் டேம் சொல்லி முன்னாடியே அங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த கூட எடுத்துட்டு போயிட்டு தீர்த்தம் வந்து நம்ம கோயில் தெளிச்சு அதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி ரிவரும் மோகனூர் பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேட்டர்பாளையம் டேமுங்க. இது நம்ம வீடியோல இது 10வது இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம 9வது இடத்துல 2 பிளேஸ் கொடுத்துருக்கோங்க. அது வந்து போதமலை, இன்னொன்று பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா கெடமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராசிபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த போதமலை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மலைக்கு நான் வந்து 2 டைம் வந்து மலை ஏறி இருக்குங்க. மலை அடிவாரத்துல இருந்து மேல உச்சிக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாம நான் போற டைம்ல வந்து முன்னாடி எல்லாம் சாலை வசதிகள்லாம் கிடையாதுங்க. நம்ம அந்த தடத்திலேயே தான் நடந்து போயிட்டு இருப்பேன். நம்ம பிரபு ட்ரக்கர் யூடியூப் சேனல்ல நான் ஒரு 2 டைம் இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் போதமலை பத்தி. இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த போதமலைக்கும் பக்கத்துல இருக்கிற கடமலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோடு அமைக்கிறாங்க, வந்து பணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 80% பக்கமா முடிச்சுட்டாங்க. நம்ம மண்பாதை எல்லாமே அமைச்சிட்டாங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா தார் மட்டும் தான் ஊத்தாத பெண்டிங் இருந்துச்சு. இப்ப கரண்ட்லயே வந்து நான் ஒரு டைம் போயிருக்கப்ப பாத்திருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த போதமலையில வந்து அதிகபட்சமா வந்து ஒரு 40-50 குடும்பங்கள் தான் இருந்தாங்க. இது காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா 10 குடும்பம், 15 குடும்பம், 20 குடும்பம் இந்த மாதிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே அப்படியே வந்துருச்சுங்க. எதனால நான் சொல்றேன்னா, மேல வந்து இங்க இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வசதியோ, ஒரு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும் அங்க. அது மட்டும் இல்லாம அன்றாட செலவு, அன்றாட வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு வந்து இப்ப நிறைய டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவோ வந்துருச்சு. ஸ்கூல்ல ஒரு 10வதுக்கு மேல 10வது 11வது 12வது காலேஜ் போனோம்னா மேல எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதனால அப்படியே நம்ம பிள்ளைங்களை வந்து அந்த மக்கள் படிக்க வைக்கணும் அவசரம், அப்படியே கீழே வந்துடுறாங்க, அப்படியே கீழே வந்து தங்கிடுறாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே இங்கே இருந்துறாங்க. ஏதோ ஒரு சிலவங்க ஒரு 10 குடும்பமோ ஒரு 20 குடும்பமோ சம்திங் தான் அங்க மேல இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான பிளேஸ்னா நாமக்கல் மாவட்டத்துல இந்த போதமலையும் ஒண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு டைமாவது இந்த போதமலை வந்து ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மண் சாலை வந்து அமைச்சிட்டாங்க, ஓரளவுக்கு வண்டியே போகுதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு கூட இந்த வெறும்
பாதையிலே தான் நடந்து போற மாதிரி இருக்கும். இயற்கையில வந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பிளேஸுங்க இந்த போதமலை. அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஒரு கடமலைன்னு சொல்லியிருப்போம். அந்த கடமலையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வேற லெவல் ஏரியா வந்து அவ்வளவு அமைதியா. மேல உச்சியில போயிட்டோம்னா உள்ள மேல வந்து போதமலைக்கு மேல உச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல உச்சியில அந்த பெருமாள் கோயில் இருந்துட்டு அந்த சுற்று வட்டாரத்தை அப்படியே சுத்தி பாக்குறப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ராசிபுரம், இது எல்லாமே அவ்வளவு சூப்பரா பார்க்க அவ்வளவு ரம்மியமா காட்சி கொடுக்குங்க. வேற லெவலில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மன அமைதி, மன நிம்மதி உங்களுக்கு மேல போனீங்கன்னா கிடைக்கும். நீங்க ஒரு டைம் இந்த போதமலை வந்து ஒரு டைம் ட்ரிப் வந்து நீங்க போயிட்டு வாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம இந்த 2 மலையும் நம்ம வந்து 9வது இடத்த கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததா இந்த வீடியோல நம்ம 8வது இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கபிலர் மலை. கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 35 கிலோமீட்டர்ல இருக்கு. கபிலர் மலையில ஸ்ரீ பாலா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. இது ரொம்பவும் விசேஷமான நாமக்கல் மாவட்டத்துல ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகன் கோயிலுங்க. இந்த முருகன் கோயில் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2-3 கோவில் இருக்கு. அது என்ன கோயில்னா தத்தகிரி முருகன் கோயில், சேந்தமங்கலம்ங்க. அது மட்டும் இல்லாம வையப்ப மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கு, வையப்பமலை முருகன் கோயில் மலை மேல. அது மட்டும் இல்லாம நம்ம வேலுக்குறிச்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பழனியப்பருக்கு முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. இந்த கோயில் எல்லாம் முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோயிலுங்க. கபிலர் மலையில் இருக்கிற கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திருவிழா வந்து பங்குனி உத்தரம், கந்த சஷ்டி, அப்புறமேட்டு அது மட்டும் இல்லாம தைப்பூசம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திருவிழாக்குங்க. இன்னொரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், அளவாய் மலை முருகன் கோயிலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணந்தூர் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் இருக்கு. ராசிபுரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அளவாய் மலை முருகன் கோயில். உங்களுக்கு யாருக்காவது வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு டைமாவது இந்த அளவாய் மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த அளவாய் மலை முருகன் கோயிலை பத்தி நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்காங்க, போயிட்டு மறக்காம பாருங்க. நமக்கு இந்த முருகன் கோயிலை பத்தி நாமக்கல் மாவட்டத்தில் முக்கியமான முருகன் கோயில் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8வது இடம் கொடுத்திருக்கிறோங்க மக்களே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7வது இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னா தலமலை சஞ்சீவராய பெருமாள் கோயிலுங்க. மலைக்கு வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். எப்படின்னா மலைக்கு பின்பக்கம் வந்து திருச்சியும் முன்பக்கம் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுங்க. இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏறக்கூடிய அற்புதமான ஒரு பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலமலை சஞ்சீவராய பெருமாள் கோயிலுங்க. இது நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 30 இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இது சனிக்கிழமை வந்து முக்கியமா வந்து மேல வந்து தலமலை சஞ்சீவராய பெருமாள் சொல்லிட்டு பாத்தீங்களா, சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 4 சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விசேஷமா இருக்குங்க. வெளி மாவட்டத்தில இருந்து மக்கள் வந்து இந்த சஞ்சீவராய பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இந்த கோயில் ஒரு 2000 வருடம் பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் மலை அடிவாரத்திலிருந்து மேல தரிசனம் பண்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம மலை ஏறி போய் தான் வந்து நம்ம சஞ்சீவராய பெருமாள் வந்து நம்ம தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். இது சூப்பரா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நான் வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமலை பத்தி வரலாறு தனியா போட்டிருப்பேன். அது மூலம் மலை எப்படி எங்கிருந்து போகணும், எப்படி எந்தெந்த வழித்தடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து பிரீஃபா வந்து சொல்லியிருக்கேன். நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. ராமாயண கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா அனுமன் சஞ்சீவ மலை வந்து நம்ம கொண்டு வரப்ப அதோட ஒரு பகுதி கீழே விழுந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமலைன்னு சொல்லி புராணங்கள்ல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில வந்து நிறைய மூலிகை செடிகள் வந்து நிறைஞ்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நான் மலை போனப்ப நம்ம அந்த புரட்டாசி மாசம் அந்த சீசன் அப்பதான் போயிருந்தேன். நல்லா வந்து பசுமையா அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரக்கர்ஸ் நிறைய பேர் வந்து மலை ஏறுறீங்க, வந்து நிறைய ட்ரெக்கிங் போறீங்க, அப்படி அந்த மாதிரி ஆட்கள் இருந்தீங்கன்னா இந்த சஞ்சீவராய பெருமாள் மலையை நீங்க ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி நான் சஞ்சீவராய பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கிறேன் அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயில் சஞ்சீவராய பெருமாள் கோயில நம்ம கொடுத்திருக்கிற இடம் வந்து 7வது இடம் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேங்க. அடுத்ததான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6வது இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்னா நாமக்கல் மாவட்டத்திலே ரொம்ப புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று முக்கியமான ஒரு கோவில்னா நம்ம வைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க. இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட சொந்த ஊர் அந்த நைனாமலை தாங்க. இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் வந்து நாமக்கல்ல இருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் வந்து நைன மகரசி இங்க இருந்து கடுமையா தவம் புரிஞ்சு பெருமாளை தரிசனம் பண்ணதுனால இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன மகரசி தவம் புரிஞ்சதுனால நைனாமலைன்னு பேர் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நைனாம மகரிஷி இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதி நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்குங்க. இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் வந்து நைன மகரிஷி இங்க இருந்து கடுமையா தவம் புரிஞ்சு பெருமாளை தரிசனம் பண்ணதுனால இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன மகரிஷி தவம் புரிஞ்சதுனால நைனாமலைன்னு பேர் வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நைனாம மகரிஷி இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதி நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்குங்க. நைனாமலை வந்து 2600 அடி உயரத்துல இருக்குங்க. 2000 வருடம் பழமையான கோயில். அது மட்டும் இல்லாம 3750 படிக்கட்டுகள் நம்ம மேல ஏறி பெருமாளை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா வந்து நீங்க இந்த பெருமாளை தரிசனம் பண்ணீங்கன்னா திருப்பதி போயிட்டு
அங்க இருக்கிற வெங்கடாச்சலம் நீங்க தரிசனம் பண்ண பலன் வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணினா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் சின்ன திருப்பதி கூட சொல்லுவாங்க. இது முக்கியமான விசேஷ நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசியில வரக்கூடிய 4 இல்லைன்னா 5 சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமா இருக்குங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த புரட்டாசியில வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்னன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ரோடு போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிஞ்சிருச்சு. மண் தடம் மட்டும் தான் அமைக்க வேண்டியது இருக்குது. அந்த மண் தடம் மேல பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிட்டு எல்லா வேலையும் முக்கியமா முடியற தருவாயில் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி பார்க் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்க நடந்தீங்கன்னா மேல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நீங்க போய் சேர்ந்துடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே மலை அடிவாரத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் மேல மலை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு வந்து நம்ம சாலையா அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பத்தின வீடியோவும் முழு டீட்டெயில் மலைகள் சாலைகள் பத்தி கோயிலோட வரலாறு பத்தி இங்க இருக்கிற நைனாமலையில் இருக்கிற குகைகள் பத்தி கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவும் மறக்காம போயிட்டு பாருங்க. நம்ம கோயில் நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம கோயிலை பத்தி நம்ம பெருமையை சொல்லும் போது நான் சொல்லாம வேற யாருங்க சொல்ல போறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில கண்டிப்பா அந்த நைனாமலை பெருமாள் கோயில கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு டைம் தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம நைனாமலை பெருமாள் கோயிலுக்கு வந்து 6வது இடத்துல கொடுத்திருக்கிறேங்க. மக்களே அடுத்ததா வந்து நம்ம 5வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில இருந்து கரெக்டா ஒரு 35 கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்குங்க. அதுதாங்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி நம்ம கோயில்ல நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன், போயிருக்கு, சாமி தரிசனம் பண்ணியிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கோயில். 2000 வருடம் ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்னு ஓரத்துக்கு அவசரம் சிவன் வந்து தன் உடம்புல பாதி வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு ஒரு அரிதான ஒரு சூப்பரான கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. இது முக்கியமான தேர் திருவிழா வந்து வைகாசி விசாங்க பயங்கர விசேஷமா இருக்கு இந்த தேர் திருவிழா. அப்ப இன்னும் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டோட முக்கியமான ஒரு சிவத்தலம் அப்படின்னா புகழ்பெற்ற ஒரு சிவத்தலம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து 2 வழியா நம்ம போலாம். ஒண்ணு படிக்கட்டு வழியாவும் போலாம், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோடு வழியா நம்ம சுத்தி போனாங்க. அந்த ரோடு வழியா போறது நார்மல் வந்து மேல எல்லா வண்டியும் விட மாட்டாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வீலர் போறோம்னா போட்டலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்ம அங்கிருந்து லோக்கல் பஸ் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் பஸ் மலைக்கு ஏறக்கூடிய பஸ் இருக்கும். அந்த பஸ்ல தான் நம்ம மேல போய் நம்ம கோயில வந்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். படிக்கட்டுல வந்து நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 60 அடி நீளம் வந்து பாத்தீங்கன்னா நாக சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த நாக சிற்பம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இன்னொரு முக்கியமான ஒரு இது என்ன சொல்றோம்னா மரகதலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அது எப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து எல்லா நாளும் அது தரிசனம் பண்ண முடியாது. வருஷத்துல ஒரே ஒரு மாசம் மட்டும் ஓப்பன் எடுத்து வெளியே வைப்பாங்க. அப்ப வந்து நம்ம அந்த மரகதலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். மார்கழி மாசம் மட்டும் கரெக்டா ஒரு மார்கழி மாசம் வரக்கூடிய 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து வெளியே எடுத்து வைப்பாங்க. அப்ப நம்ம வந்து பொதுமக்கள் அனைவரும் தரிசனம் பண்ணலாம். காலையில நீங்க ஒரு 2 மணி அந்த ரேஞ்சுக்கு நீங்க போயிட்டு விடிய காலையில நீங்க கியூ லைன்ல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். கியூ லைன்ல நின்று நம்ம வந்து அந்த மரகதலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்குங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க வாய்ந்த இந்த ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில வந்து கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஒரு டைம் வந்து பாருங்க. அடுத்துதான் நம்ம இந்த வீடியோல 4வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மலைக்கோட்டைங்க. இந்த நாமக்கல் மலைக்கோட்டை வந்து இந்த நம்ம நாமக்கல் சிட்டியோட சென்டர் பகுதியில வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த மலை உச்சி வந்து பாத்தீங்கன்னா 75 மீட்டர் உயரங்க இந்த மலை. அது மட்டும் இல்லாம 17ஆம் நூற்றாண்டுல வந்து மதுரையாண்ட ராமச்சந்திர நாயக்கரால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஐதர் அலி, திப்பு சுல்தான், ஆங்கிலேயர் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த மலை உச்சியில போயிட்டோம்னா இங்க இருக்க சுத்தியில இருக்கிற இந்த நாமக்கல் சிட்டி சுத்தியில இருக்கிற மலைகளை வந்து இயற்கையை வந்து பார்க்க அவ்வளவு ஈஸியா நம்ம ரசிக்கலாம். பார்க்கவும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோல வந்து நம்ம 4வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டைங்க. நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க நாமக்கல் மலைக்கோட்டை வந்து யார் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் இந்த வீடியோல நம்ம 3வது இடத்துல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்ம கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து பார்க்க சொன்ன வார்த்தைகளே இல்லைங்க. நீங்க அந்த போயிட்டு அந்த கோயிலை தரிசனம் பண்ணாதான் தெரியும் அதோட வந்து மகிமை, அந்த கல்வெட்டுகள், அது எல்லாம் அந்த சிற்பங்கள், அதோட வேலைப்பாடுகள்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குங்க நாமக்கல் நரசிம்மர் கோயில். இது மூலவர் வந்து விஷ்ணுங்க. விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரா இந்த கோயில் வந்து காட்சி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம தாயார் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா நாமகிரி அம்மா தாயார்னு சொல்லுவாங்க. பார்க்க வந்து அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த 3 கோவில், 3ன்னா எப்படின்னா வச்சுங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர், நரசிம்மர், தாயார் சன்னதி நாமகிரி அம்மா, இந்த 3 தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு ஒரே நாள வழிபட்டா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புன்னு சொல்லுவாங்க. சீனிவாச ராமானுஜர் நம்ம எல்லாரும் கணித மேதை கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமகிரி தாயார் இருந்து சூத்திரங்கள் வந்து கத்துக்கிட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா கணித மேதை ஆனார்னு சொல்லப்படுறாங்க. இந்த நரசிம்மர் கோயில்ல வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் என்னன்னா
நரசிம்ம ஜெயந்தின்னு சொல்லி வரும். அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசின்னு வரும். இது வந்து ரொம்பவும் வந்து பிரசித்தி பெற்ற ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருவிழா மாதிரி பயங்கரமா நல்லா விசேஷமா கொண்டாடுவாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அதே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா இந்த கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இது. வாழ்க்கையில கண்டிப்பா இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க. இதோட வேலைப்பாடுகள் அது இல்லாம நம்ம அந்த கட்டிட சிற்பங்கள்லாம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பர் அமேசிங்கா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம இதுக்கு 3வது இடத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததான் நம்ம 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தோட அடையாளம் எல்லாருக்குமே தெரியும். நாமக்கல்ல என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டு நம்ம முட்டை ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கலோட ஒரு அடையாளங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளியில், எந்த ஒரு மேல கோபுரமும் எதுவும் இருக்காது, திறந்த வெளியில் ஓபன் பிளேஸ்ல இருக்கும். சப்போஸ் மழை பெய்ஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து மழை தண்ணீர் வந்து சாமி மேல அப்படியே வந்து படும். 18 அடி உயரங்க ஒரே கல்ல எல்லாம் செதுக்கிறது ஒரு அற்புதமான ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. ரொம்பவும் புகழ்பெற்ற, இந்தியாவோட ஆஞ்சநேயர் புகழ்பெற்றதுன்னா அது நாமக்கல் ஆஞ்சநேயர் தாங்க. இன்னொரு மிகப்பெரிய எங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெருமையாவே அந்த ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலையும் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குதுங்க. இது முக்கியமான நாட்கள் விசேஷம் என்னன்னா அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விசேஷ நாட்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாமக்கல் மாவட்டத்தோட சிட்டியோட சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. நாமக்கல் மலைக்கோட்டை சொல்லியிருப்பேன், அடுத்தது நரசிம்மர் கோயில் சொல்லியிருப்பேன். நரசிம்மர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிக கூட்டமா இருக்கும். நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இப்ப வந்து நம்ம ஃபைனலா வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த நம்பர் 1 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸுங்க. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி போனோம்னா நாமக்கல்ல வந்து புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அதே மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன இருக்குதுன்னா நம்ம கொல்லிமலை தாங்க. இந்த கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கரெக்டா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுங்க. நம்ம மலை உச்சி போறது 50 கிலோமீட்டர் வரும். நம்ம கீழே மலை அடிவாரம் போனா ஒரு 30-35 கிலோமீட்டர் போனவே வந்து நம்ம மலை அடிவாரத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த மலை அடிவாரம் கொல்லிமலை வந்து பாத்தீங்கன்னா மூலிகை நிறைஞ்ச மலைன்னு கூட சொல்லலாம், இயற்கை வளங்கள் நிறைஞ்ச மலைன்னு சொல்லலாம், அருவிகள், கோவில்கள், பழமையான தொன்மையான கோவில்கள், இன்னும் எக்கச்சக்கமா ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தி இந்த மலையை பத்தி சொல்லாங்க. சொல்லிக்கிட்டே போலாம். ஒண்ணுங்க, இந்த கொல்லிமலை பத்தி A to Z நம்ம சேனல்ல பிரபு ட்ரக்கர் யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்கள், அங்க இருக்கிற விவசாயிகள் என்னென்ன விவசாயம் பண்றாங்க, என்னென்ன கோவில் இருக்கு, ஒவ்வொரு கோவிலை பத்தியும் ஒவ்வொரு மலைகள் பத்தியும் கொண்டை விஷயங்களை பத்தியும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். என்னோட வீடியோ கொல்லிமலை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாவே நீங்க வந்து கொல்லிமலை வந்து பல டைம் நீங்க சுத்தி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நீங்க போகாமலேயே. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. இது வந்து ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு கூட சொல்லலாம். கடல் மட்டத்தில இருந்து ஒரு 1200 மீட்டர் தொலைவில் ஹைட்ல அமைஞ்சிருக்குதுங்க. நிறைய பிளேசஸ்கள், ஆன்மீக தலைவருக்கு, அருவிகள் இருக்குது, அணைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த கொல்லிமலைக்கு வந்து நீங்க வரணும்னா நம்ம கூகுள்ல போயிட்டு நீங்க சொந்த ஊரு அங்க இருந்து வந்து நீங்க கூகுள் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டிடும். நீங்க அது மூலியமா வந்துடலாம். நீங்க ஒரு ரைடர், இயற்கை வந்து ரசிக்கணும், அது மட்டும் இல்லாம ரைடை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும்னா கொல்லிமலைக்கு வந்து மொத்தம் 3 வழியா வந்து வரலாங்க. அது முதல் வழி முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலப்பனைக்கும்பட்டி, காரவள்ளி, அந்த வழியில நீங்க வந்தீங்கன்னா ஒரு 70 ஹேர்பின் பெண்டை நீங்க கடந்து போறது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரைடா இருக்கும். கொல்லிமலைக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தம்பம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த வழியா இருந்து கொல்லிமலைக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம முள்ளுக்குறிச்சி வழியா உங்களுக்கு ஹேர்பின் பெண்ட் அந்த லைன்ல வரப்போ உங்களுக்கு ஹேர்பின் பெண்ட் கம்மியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியாவும் கொஞ்சம் இருக்கும். இந்த வழியா ஃபர்ஸ்ட் நம்ம கொல்லிமலைக்கு வந்துடுறோமா. அடுத்ததான் நம்ம கொல்லிமலையில வந்த பிற்பாடு அங்க இருந்து முக்கியமான என்னென்ன ஊர் இருக்குதுன்னா பாத்துங்க, குளிவளவு இருக்கு, சோளக்காடு இருக்கு, செம்மேடு இருக்கு, செங்கரை இருக்கு, அது மட்டும் இல்லாம அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு சுண்டக்காடுன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டு ஒத்தக்கடைன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டு சின்ன சின்ன ஊர்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன சொல்ல போறேன்னா கோயிலை பத்தி எல்லாமே சொல்லிடுறேன். கோயில் முக்கியமான ஒரு கோயில் என்னன்னா கொல்லிமலை மாசி பெரியண்ணா சாமி கோயிலுங்க. இது ஒரு அரை மணி நேரம் நீங்க மலையில மேல நடந்து போற மாதிரி இருக்கும். ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு கோயில். இந்த மாசி பெரியண்ணா சாமி தான் கொல்லிமலையில உயரமான இடத்துல அமைஞ்சிருக்காரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எட்டுகை அம்மன் கோயிலுங்க. இந்த எட்டுகை கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க. இது கோயில் ஒன்று பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து அரப்பளீஸ்வரர் கோயில், சிவன் கோயில், ரொம்ப பழமையான கோயில், ஒரு 2000-3000 வருடம் பழமையான கோயில்னா இந்த அரப்பளீஸ்வரர் கோயில சொல்லலாம். அடுத்தது டேம் இருக்கு. டேம் வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா டேம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்பதான் கட்டி இருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி பவர் வாசனம். அது மட்டும் இல்லாம அருவிகள் சொல்ல போனா நம்ம அருவி, மாசில அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க,
கிட்டத்தட்ட வந்து 300-400 அடி உயரத்துல இருந்து தண்ணியை கொட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா மக்கள் குளிக்கக்கூடிய ஒரு அருவியை, எந்த ஒரு வந்து பாதிப்பு இருக்காது. அருவியில போய் நம்ம சிக்கிடுவோமோ, நம்மளை அடிச்சுட்டு போயிருமோ, அந்த மாதிரி எந்த ஒரு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில சூப்பரான எல்லா சின்னவங்க இருந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லாரும் இந்த அருவியில குளிக்கலாம். அவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாம போட்டிங் போறது இருக்குது, படகு இளம் சவாரி சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இருக்கு. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விண்வெளியில நட்சத்திரங்கள் பாக்குறது கூட ஒண்ணு இப்ப ரீசெண்டா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில வந்து நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க, கொல்லிமலை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த நம்பர் 1 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. நான் எத்தனை டைம் கொல்லிமலை போயிருக்கேங்க. ஒவ்வொரு டைம் போறப்ப ஒவ்வொரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த கொல்லிமலை கொடுக்குங்க. ஓகே மக்களே, நம்ம ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு 10 பிளேஸ் ஓவராலா ஓரளவுக்கு எல்லாமே கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பிளேசஸ் பத்தி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. பாய் 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 பாய்.